கற்பூரம் கொடுத்து வைங்கண்ணா. வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாண்டா மறக்காதுங்க, லைக் பண்ணுங்கள், ஜெயா பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னுடைய அண்ணாண்ட பிறந்த நாள் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கு எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் இன்றைக்கு நாங்கள் சர்க்கரை சாதம் செய்ய போகிறோம். அது நான் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கு என்னால் உருவாக்கப்படுற சர்க்கரை சாதம் எப்படி நல்லா இருக்கோ இதாக இருக்கும்னு நீங்களான்னு சொல்லவும். நான் முறையின்படி செய்கிறனோ தெரியலை. நானும் இந்த கோயில் ஐயாவை தான் செய்ய போகிறோம் சேர்ந்து. இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஜெயா பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் இந்த கோயில்லாம் இதுதான் நாங்கள் ஆட்சி கோயில் என்று சொல்லுவோம். இன்றைக்கு இந்த கோயிலில் தான் நாங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் பொங்க இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஐயரோடு சேர்ந்து நானும் இன்றைக்கு பொங்கல் செய்ய போகிறேன். இது முதன்முறையாக இருக்குது நான் பொங்கல் செய்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாத பொங்கலை பற்றி ஐயா சொல்லி தரதை கேட்டு நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டி அடுப்பை தயார்படுத்தியாச்சு. இப்போ நாங்கள் இனி பானையும் ஒன்று வச்சாச்சு அடுப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னேரம் 4 மணி 4 டைம் ஆகுது. பின்னேரம் தான் இன்றைக்கு நாங்கள் பொங்க போகிறோம். இப்போ காற்றும் வீசி கொண்டிருக்கிற டைம் தெரியும். அடுப்பு மூட்டுறது ஒரு பெரியதொரு சிரமம். விறகு காஞ்ச விறகு இருந்தாலும் அது எரிய வேணும். இந்த காற்றுக்கு இது ஒரு கரைச்ச பிடிச்ச வேலை. அதனால் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி எப்படி அவர் பொங்கத்தானே வேணும். பானையை விட்டுட்டு வெளியில் வரையிலாதான எங்களை விளங்கி கொள்ளும். என்றாலும் நாங்கள் இன்றைக்கு இந்த சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் இன்றைக்கு பொங்க போகிறோம். பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் இப்போ மூட்டை தயார். ஐயரான் ஓடி ஓடி செய்கிறார், பார்க்க தெரியுது. இந்த கோயிலை நீங்கள் எப்பயாவது உங்களோட நேர்த்தியால் அல்லது உங்களோட பொங்கணுமெண்டா இந்த கோயிலை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பொங்கிக் கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயர் உண்மையாக சிரமப்படுறாராம். நாலரைக்கு 4 மணி போல் வச்ச நாங்கள் தயார்படுத்தி 7 மணிக்கு தான் முடிஞ்சு கொண்டது. புக்கை பொங்கியே 7 மணிக்கு தான் முடிஞ்சு கொண்டது. வந்தவருக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சிரமம். அடிக்கடி நூற்று கொண்டபடி இந்த காற்று அடுப்பை மூட்டை வருது இல்லை. இனி இதுக்கு நான் இது அடுப்பு மூட்டினா பிறகு அடுப்பு ஒரு மாதிரி நாங்கள் மூட்டிட்டோம். இப்போ மூட்டி தண்ணியும் கொஞ்சம் சொட்டு கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் இப்போ பாலை விட்டு கொண்டிருக்கிறோம். இனி இந்த டைமில் பால் நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த பொங்கி ஊற்றுன வேணும். வெளியில் பார்க்க ஆசையாக இருக்கும். இந்த பால் எல்லாம் பொங்கி இந்த அப்படி சட்டி வெளியில் அப்படி பானைக்கு வெளியில் அப்படியே பொங்கி அந்த பாலில் உள்ள ஆடை வெளியில் ஊற்றணும். அப்போ தான் அதை பார்க்கவே ஆசையாக இருக்கும். இப்போ
இப்போ பால் எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக புழிஞ்சு ஐயர் விட்டு கொண்டிருக்கிற இந்த அடுப்பும் என்ன செய்யுதுன்றா காற்றுக்கு அணைஞ்சு கொண்டிருக்குது. அணைஞ்சு கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா இப்போ அதற்குரிய அந்த வேலைப்பாடுகள் நானும் தான் சேர்ந்து ஐயரோடு செய்கிறேன். நான் இப்போ தேங்காயில் திருவி கொடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறேன். சரியில் தான் ஐயர் தனியாக பாவம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தான் ஐயரை கேட்டேன், ஐயர் வாங்க ஐயா பொங்குவோம்ண்டு. நானும் உதவி செய்தால் தான் ஐயருக்கு நிம்மதியாக இருக்கும். நான் வீட்டை இருந்து கொண்டு தேங்காய் திருவி கொண்டு போனான். தேங்காய் திருவி கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுக்க ஐயர் அவர் புளிஞ்சு போடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த சர்க்கரைகள் இந்த தேனுகள் மற்றது அதற்குரிய போட்டு நாங்கள் அரிசியை கழுவணும். அரிசி ஒரு மாதிரி தடவி எடுத்தாச்சு. அரிசியை ஐயருக்கு எல்லா வேலையும் சொல்லலாது. ஆனால் இப்போ நாங்கள் சில வேலைகளை நாங்கள் செய்து கொடுத்தா தான் ஐயர் சந்தோஷமாக இருக்கும். இனி அரிசி கழுவ போகணும். நானும் இந்த கோயில் இந்த முதல் முறையாக இந்த கோயிலில் நான் தான் பொங்க வரணும். அப்போ எனக்கு இடங்களும் தெரியலை. அப்புறம் அரிசியெல்லாம் கழுவியாச்சு. எனக்கு கொண்டு வந்து அரிசியை நான் அந்த முறையின்படி அரிசியை எடுத்து 3 தரம் பானையை சுற்றி போட வேணுமா. முறையின்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் எல்லாம் என்ற கடமையை செய்தாச்சு. என்ற வேலையில் பார்த்துட்டு நீ ஐயர்கிட்ட கொடுத்த ஐயர் அவர் புல் அரிசியில் கொட்டி தண்டை வேலைப்பாட்டை செய்வார். ஐயர் செய்ய அதை நான் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த காற்றுகளுக்கு அந்த அடுப்பும் மெரியுது இல்லை. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ வந்துட்டாங்க சாப்பிட்டு கொள்றதுக்கு. ஆனால் என்ன வித்தியாசம் பண்ண அந்த கோயிலை பொங்கிக்க அங்கே வந்து நிற்கிற சின்ன குழந்தைகள் அதுகளுக்கு தான் ஒரு உற்சாகம் மாதிரி. மற்றது பார்த்தீங்கன்னா நீ அடுப்பெல்லாம் அரிசியெல்லாம் கொதிச்சிட்டுது. அரிசி தொட்டு பார்க்க அரிசியெல்லாம் அவிஞ்சிட்டுது. நாங்கள் அதுக்கு சர்க்கரை போட்டு மற்றது அதுக்கு தேவையான அந்த கச்சானுகள் இப்பெல்லாம் சரி தான் போட போகிறோம். சர்க்கரையை போட்டு கிளக்கணும். சர்க்கரை எல்லாம் போட்டு நீ ஏலக்காய் மற்றது பயறு அதெல்லாம் போட்டு நீ கிளக்க வேணும். அரிசியோட மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் சர்க்கரை பொங்கலான. இந்த டைமில் அடுப்பும் கொஞ்சம் சூடு பிடிச்சா தான் அதுவும் கொஞ்சம் பத்தும். சொட்டு அவிஞ்ச மாதிரி தான் தெரியுது. நாளும் சொட்டு அவிய கிடக்குது. அரிசி கொஞ்சம் அவியணும். இப்போ தான் பயிர்கள் எல்லாம் போட்டது இந்த படியால் சொட்டு அவியணும். எல்லாம் அவிஞ்சாட்டு இனி நாங்கள் படைக்கிறதான் வேலை. இனி இப்போ விடிய 4 மணிக்கு பின்னர் 4 மணிக்கு செய்ய தொடங்கி நாங்கள் இரவு 6-7 மணி ஆச்சு. ஐயர் இனி தண்டை வேலையை தொடங்க போகிற. நாங்கள் எல்லாம் புக்கப்பானை வச்சு கிடக்கிறாக்கியாச்சு. அப்போ சின்னப்படி வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகே பார்த்தீங்கடா ஐயர் தன்னுடைய வேலையை செய்ய வலிக்கிட்டார். இங்கே நிற்கிற வேறு அந்த பேர்த்தக்காரர் பிறந்தநாள் காரர் இங்கே நிற்கிறார். மற்றது பார்த்தீங்கன்னா ஐயரும் பாவம் அப்போது இது நல்லா கலைச்சி போட்ட ஒரு சக்கரை பொங்கலாம். வெறும் சக்கரை பொங்கல் நல்லா தான் இருக்கும். வாழைப்பழத்தோடு சாப்பிட்டா ஐயர் விளக்குகளை ஏற்றி தன்னுடைய வேலைப்பாடுகளை செய்து அதுதான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஐயர்கிட்ட ஐயருடைய திருவிளையாடலை நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து மகிழ்வோம் வாங்க.